இன்னொரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஜனநாயகன் படத்துக்கு வந்து ரூ. 500 கோடி செலவாயிருக்கு. ரொம்ப சூழ்நிலை சரியில்ல. நெருக்கடி கொடுத்தவர்கள் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க. பிப்ரவரி மந்த் எண்டுக்குள்ள அதிகபட்சமாக சொன்ன விஷயம். ஓகே. வந்துரும் கொஞ்சம் ஃப்ரீயா இருங்கன்னா. இப்போ அதனால தான் இவர்கள் தமிழ்நாடு தியேட்டர்கள் ஓனர்லேருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து, வெளிநாட்டு உரிமையிலேருந்து, சேட்டலைட் ஜி5லேருந்து, ஓடிடி அமேசான் வரைக்கும் நெருக்கடி கொடுத்தவர்கள் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. கிரேஸ் டைம். ம், ம், ம். ஓகே, நீங்க எப்படி இருந்தாலும் 14தோ இல்ல 26தோ ரிலீஸ் பண்ணீங்கன்னா, நாங்க இந்த மந்த்துக்குள்ள ரிலீஸ் பண்ணிட்டு நான் அடுத்த ப்ராஜெக்ட் போவோம் அப்படிங்கிறதுல இருக்காங்க. ஓகே. வரலைன்னா இன்னும் நெருக்கடி அதிகமாக கொடுப்பார்கள். ஆனால் இதில் என்ன இன்னொரு விஷயம் சிறப்பாக பார்க்கணும்னா, விஜய் இதில் வந்து இன்னும் வந்து கேவின் புரொடக்ஷன்ஸ் வந்து ரூ. 75 கோடி சம்பளம் இன்னும் வாங்கல. ஓ! பேசப்பட்ட தொகையில் ஒரு 150 கோடி தான் வாங்கியிருக்காரு. 75 கோடி நீங்கள் வச்சிருங்க அப்படின்ட்டு. ஆ, ஆ. அது அவர் வந்து கிட்டத்தட்ட வாங்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். வந்த தகவல் அதுதான். ம், ம். 2வது மலேசியாவில் நடைபெற்ற அந்த ஆடியோ லான்ச்சில் அது ஒரு அமௌண்ட் வந்து கேவின் புரொடக்ஷன்ஸ் கலெக்ஷன் ஆகிருக்காது. அதுவும் இப்போ விஜய் இந்த படத்தினுடைய 75 crores அந்த பேமெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. விட்டு குடுத்துருக்காரு. விட்டு கொடுத்துருக்காரு வேணான்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது இந்த நமக்கு வந்த சிறப்பு தகவல் இது. இப்போ அதனால் கேவின் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ அதிலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50% மணி இப்போ அவங்ககிட்ட ப்ராஃபிட்டில் வந்து அது மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இப்போ மேற்படி நீங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அது கண்ணாபின்னான்னு மக்களுடைய ஆதரவில் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா மேற்கொண்டு ஃப்ரீ ஆவாங்க.